வணக்கம் நண்பர்களே. அன்ஷ்மித்ரா குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லாருமே அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வெயிட் லாஸ் செய்ய நினைப்பவர்களுக்கு ஒரு சுவையான ஆரோக்கியமான மில்க் ஓட்ஸ் ரெசிபி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே. தேவையான பொருட்கள் 1 கப்பு ஓட்ஸு, பால் 1 கப்பு, பாதாம் பருப்பு ஒரு 5 பாதாம் பருப்பு எடுத்துருக்கிறேன். ஸோ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 250 ml 250 ml தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா 1 கப்பு ஓட்ஸை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அது நல்லா கைவிடாமல் கிளறி விடணும். ஸோ இது இந்த ரெசிபி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம இதை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ரெசிபியை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1 கப்பு ஓட்ஸை நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கை விடாமல் கிளறி விடணும். அப்படி இல்லைன்னா அப்படியே கீழே அப்படியே பிடிச்சிக்கும். இந்த மாதிரி கை விடாமல் நல்லா கலக்கி விடுங்க. ஓட்ஸ் ரெசிப்பியில் இருக்கிற பயன்கள் பற்றி சொல்கிறேன். இந்த ஓட்ஸ் ரொம்ப அதிகமான நார் சத்து நிறைஞ்சிருக்கு. இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காமல் வச்சுக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பசி எடுக்கும்போது தான் நிறைய சாப்பிட்ணுன்னு நினச்சி குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்குவாங்க. ஸோ இதனுடைய பெஸ்ட்டான ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பசி எடுக்காது. அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, அந்த ஜேர்னியில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ரெசிபி தான். ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட இது. நான் இந்த ஓட்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. ஒரு சிலருக்கு பால் பிடிக்காதவங்க, வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கவங்க பால் ஆட் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு அருமையான ஒரு ரெசிப்பிங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. எல்லாருமே எடுத்துக்கலாம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே எடுத்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் பால் நான் பால் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கைவிடாமல் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டோம். ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைம் சேவிங்கும் கூட இது. பால் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா பொங்கி வருங்க. ஸோ சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விடணும். ஏன்னு கேட்டால் கொஞ்சம் ஸ்டவ்வை அதிகமாக வச்சுட்டா கூட அப்படியே பொங்கி கீழே ஊற்றிடும். ஸோ சிம்லேயே வச்சு இதே மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். வெயிட் லாஸ் ரெசிபின்றதுனால நான் வேறு எதுவும் பேரிச்சம்பழமோ இல்லை இனிப்புக்கு எதுவுமே நான் சேர்க்கல. சப்போஸ் நார்மலாக இருக்கவங்க இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இனிப்புக்காக பேரிச்சம்பழம் இல்லைனா வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிறேன் பாதாம் பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ இனிப்பு தேவைப்படுறவங்க தாராளமாக இனிப்பு கூட சேர்த்துக்கலாம். வெல்லமோ இல்லை பேரிச்சம்பழமோ சேர்த்துக்குங்க. அது கூடவே கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காவும் கொஞ்சம் வாசனைக்காக சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே இன்னும் ஒரு 1 மினிட் இல்லைனா 2 மினிட் நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே இறக்க வேண்டியதுதாங்க. அருமையான ஒரு ஓட்ஸ் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு இதோடைய பெனிஃபிட் தெரியாமல் இருக்கும். ஸோ அதிகமான நார்ச்சத்து உள்ளதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் ஒரு ஆரோக்கியமான ரெசிபிகளுக்கு அன்ஷ்மித்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் அழுத்தி வைங்க. ஸோ நான் ஃபர்தராக போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரீமிங்கில் வரும். ஸோ இவ்வளோ நேரம் வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ டு ஆல்.